thank you so much everyone for coming here. So 2017 இது நடக்கல, 2018 நடக்கல, 2021 at least this happened. I'm happy that it happened. Finally a press meet is happening for the winning. This is the first time. So 2017 ஜெயிக்கும் போது nobody gave a damn about it. There was only 3 people, 3 பேர் தான் வெளில இருந்தாங்க ஏர்போர்ட் வெளில. 2018லையும் 4 பேர் இருந்தாங்க ஏர்போர்ட் வெளில. Finally 2021 I had my friends, I had my family, I had everybody in the airport, which gave me goosebumps. So first of all, thank you so much to my family, thank you so much to my friends, thank you so much to all my supporters, thank you so much to the media for supporting the sport. இது வந்து ஒரு தனி மனித வெற்றியே கிடையாது. எப்பவுமே ஆல்வேஸ் இட்ஸ் நாட் அ சிங்கிள் மேன்ஸ் எஃபர்ட், இட்ஸ் அ குரூப் எஃபர்ட். ஏன்னா மற்ற உதவி இல்லாமல் யாராலையும் எப்பவுமே எதுவுமே பண்ண முடியாது. அது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் தனியாக வந்துடுவேன், தனியாக பண்ணிடுவேன்னு. கிடையவே கிடையாது. நண்பர்கள், நம்ம குடும்பம், நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் சப்போர்ட் பண்ணாலும் அதை பண்ண முடியும். ஸோ ஐ வில் ஆல்வேஸ் சே திஸ் இஸ் நாட் my single man's effort, this is a group effort. So I dedicate this to my friends, family and all my supporters. So first of all, I just want to say this, and also thankful to the media. You know, I never had a press meet. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ப்ரெஸ் மீட் நடந்தது நான் சாம்பியன்ஷிப் போகிறதுக்கு முன்னாடி. உங்களை பாதி பேர் வந்திருப்பீங்க. பட் அந்த ப்ரெஸ் மீட்டோட எதையுமே நான் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ எதுவுமே நான் ஷேர் பண்ணேன். நிறைய பேர் நான் டேக் பண்ணாங்க, நிறைய பேர் இது பண்ணாங்க, நான் எதுவுமே ஷேர் பண்ணேன். ஏன்னா அதுவே எனக்கு ஒரு ஆடட் ப்ரெஷர் ஆகிடுச்சு. லைக் ஐயோ நான் இந்த வாட்டி நிறைய அட்டென்ஷன் நமக்கு தெரியும்ல, ஒரு யாருமே இல்லாமல் போய் வெட்டி எடுத்துக்கும். லைக் I didn't have anything to lose. லாஸ்ட் டைம் எனக்கு எதுவுமே லூஸ் பண்ணதுக்கு இல்லை. பட் இந்த டைம் there was so much pressure on me that I had a press meet before that going, and I hope I did it, and I did it. So thankful to the media first of all for covering this before my competition also and after my competition for coming here. So thankful. என்ன மாதிரி சவால்கள் சந்திச்சீங்க போட்டியில? வெற்றியாளரா வந்திருக்கீங்க. போட்டியில என்ன மனசளவுலயும் உடம்புலயும் என்ன மாதிரி சவால்கள் சந்திச்சீங்க? போட்டியில அங்க போட்டியில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்னொன்று சொல்லணும்னா 2017, 2018, 2021 இந்த 3 வருஷம் கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் த டஃபஸ்ட் காம்படிஷன் எவர். அது நான் சொல்கிறேன். ஏன்னா 2017 ஓப்பன் இன்விடேஷன் போனேன், எல்லாமே டஃப் தான். பட் எனக்கு அங்கே காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏன்னா என்னோட கேட்டகரியிலே 2 ப்ரோ கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ப்ரோ கார்டு ஹோல்டர்ஸ்னால் ஹைஎஃபிபின்னு ஒரு ஃபெடரேஷன், அதில் ப்ரோ கார்டு வாங்கினவங்க அந்த ஹோல்டர்ஸ் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் டாப் 5ல வரல, இன்னொருத்தர் தான் கோல்டு, நான் சில்வர். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ஏன்னா ப்ரோ கார்டு ஹோல்டர்ஸ் அடிக்கிறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ ஐ டிஃபிட்டட் 1 ப்ரோ கார்டு ஹோல்டர், இன்னொரு ப்ரோ கார்டு ஹோல்டர் ஃபர்ஸ்ட் இல்லை. ஸோ காம்படிஷன் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டஃபஸ்ட் ஈவெண்ட் தட் ஐ டிட் 3 வருஷத்தில். பட் மென்டலி நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. அது நான் சொல்கிறேன் என்னென்ன சேலஞ்சஸ். மென்டலாக மோர் தென் ஃபிசிக்கல் சேலஞ்சஸ், மோர் ஆஃப் மென்டல் சேலஞ்ச் ஃபார்ம். இதுதான் ரொம்ப டஃப்பான ப்ரெப். மென்டலி ஃபிசிக்கலி இருந்தது, பட் மென்டலி இட் வாஸ் அ டஃபஸ்ட் ப்ரெப். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இந்த ஸ்போர்ட் எப்படி எடுத்துகிட்டு போனாங்க கவர்மெண்ட்டுக்கு என்ன சார் கோரிக்கை இருக்குது? கவர்மெண்ட் நான் முன்னாடி போகும்போதும் ஒன்று தான் வச்சேன், இப்பயும் நான் ஒன்று தான் வைக்கிறேன். இந்த ஸ்போர்ட்டை வந்து மற்ற ஸ்போர்ட் மாதிரி இன்னும் கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன்னா கேஷ் இன்சென்டிவ்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சா கவர்மெண்ட், மத்திய அரசு, மாநில அரசு வந்து பரிசு தொகைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவே இந்த வருஷம் தான் அப்ரூவே ஆச்சு. இந்த ஸ்போர்ட்டை நானே ஒரு 5 வருஷமாக பண்ணுறேன். என்னோட குரு வந்து ஒரு 20 வருஷமாக பண்ணுறாரு. பட் அவரோட குரு ஒரு 20 வருஷமாக பண்ணியிருப்பாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 50-60 வருஷமாக அந்த ஸ்போர்ட் இருக்கா இங்கே. ஆனால் இப்போ தான் வந்து ஒரு கேஷ் இன்சென்டிவே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவே கொஞ்சம் லேட், பட் ஆனால் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. பட் இதுக்கு மேலே கேஷ்ன்றது பணம் தான், பேப்பர் தான். அதை வச்சு யாரும் பணத்துக்கு அவ்வளோ மதிப்பு கிடையாது. பட் அவங்களுக்கு கொடுக்க ரெக்கக்னேஷன் அவங்க கொடுத்தா, வேலை வாய்ப்புகள் நிறைய கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு என்னோட ஆசை. ஸோ அதுதான் நான் கவர்மெண்ட்டுக்கு வைக்கிற ஒரே கோரிக்கை. இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் த பீப்புள் அண்ட் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் அப்ரிசியேஷன் தட் யூ கிவ் டு த அத்லெட்ஸ். நாங்கள் ஜெயிச்சோன்னா ஒரு கண்டிப்பாக சிஎம் நாங்கள் பார்ப்போம். பட் என்ன சொல்கிறேன்னா, லைக் இன்னும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும் சரி, ஹெல்த் மினிஸ்டராக இருக்கட்டும் சரி, எங்கள் கூப்பிட்டு இன்னும் என்கரேஜ் பண்ணாங்க போகும்போதும். பட் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் இருந்தால் இந்த ஸ்போர்ட் இன்னும் வளரும். நாளைக்கு என்னோட அடுத்த ஜென்ரேஷன் பசங்க பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுதான் அவங்க பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, இது வந்து நான் என்னோட செலிப்ரேஷன் எடுத்துக்கல, அடுத்த ஒரு ஜென்ரேஷனோட செலிப்ரேஷன் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அதை அவன் பார்ப்பான், கண்டிப்பாக எல்லா அத்லெட்ஸும் பார்ப்பாங்கல்ல, அவங்க சந்தோஷமாக இருக்கும்ல. அவங்க என்ன பண்ணாங்க, ஓகே நானும் ஜெயிச்சா என்னையும் இந்த மாதிரி கூப்பிட்டுருவாங்க, எனக்கும் மாலை போடுவாங்க, எனக்கும் மேலே இருக்கும், எனக்கும் ட்ரெஸ் வரும். அதை தான் நான் கிரியேட் பண்ண ஆசைப்படுறேனே தவிர எனக்கு இது கிடைச்சா நான் வெற்றியோட பார்க்கறதோட எனக்கு பின்னாடி ஜென்ரேஷன் கிடைக்கிற வெற்றியாக தான் நான் எதிர்பார்க்குறேன். ஃபியூச்சர் பிளான் இஸ் அ வெரி ஹியூஜ் பிளான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லணும்னா ஐம் கோனா ஸ்டார்ட் அ ஃபவுண்டேஷன். அது வந்து நான் இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணணும்னு இருந்தேன். ஏன்னா அதுக்கு ஒரு நேரம் காலம் எல்லாம் வரணும். நான் போன ப்ரெஸ் மீட்டில் கூட நான் அனௌன்ஸ் பண்ணல எதுவுமே. ஐம் கோனா ஸ்டார்ட் அ ஃபவுண்டேஷன் லைக் அ ட்ரஸ்ட் which is going to help all the young and upcoming athletes. வளர்ந்து வரும் ஒரு லைக் பொருளாதாரத்தில் பின்தங்கிய அத்லெட்ஸ்க்கு இந்த ஸ்போர்ட் தான் மெயின். பட் இந்த ஸ்போர்ட் இல்லாமல் எல்லா ஸ்போர்ட்லையுமே என்னால் முடிஞ்ச உதவிகள் நாங்கள் பண்ணோம். பண உதவியாகவும் சரி, லைக் ஸ்போர்ட்டிங்காகவும் சரி,
அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸ். என்னோட டோனஸ் வெல்னஸ் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் டோனஸ் வெல்னஸில் வந்து லான்ச்சில் நான் சொல்லியிருந்தேன் நிறைய மீடியாவுக்கு, இதில் வர ஒரு பங்கு வந்து ஒரு அத்லெட்ஸ்க்கு தான் போகும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி என்னோட காம்படிஷன்லேயே என் கூட பார்ட்டிசிபேட் பண்ண அத்லெட்டே நான் ஸ்பான்சர் பண்ணேன். என்னோட காம்படிஷனில் இன்னொரு வெயிட் கேட்டகரியில் ஒரு அத்லெட் இருந்தார், அவருக்கு என் கம்பெனி டோனஸ் வெல்னஸ் தான் ஸ்பான்சர் பண்ணிச்சு. அதே மாதிரி இந்த டோனஸ் வெல்னஸ் வந்து இப்போதைக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5-6 பேருக்கு பண்ணுறோம். இது 50 பேராக மாறணும், 100 பேராக மாறணும், 1000 பேராக மாறணும், அதுதான் என்னோட ஒரே ஆசை. அந்த ஃபவுண்டேஷனோட பேரும் நான் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுறேன், அதையும் நான் ப்ரெஸ் மீட்லேயே அனௌன்ஸ் பண்ணுறேன். அந்த ஃபவுண்டேஷன் will be only for sports and பொருளாதாரத்தில் பின்தங்கிய அத்லெட்ஸ்க்கு, not only for body building, for every sport is going to be. அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா பிஸ்னஸ் வைஸாக ரொம்ப அடி வாங்கிட்டோம் நாங்கள். கரெக்டாங்களா? ஜிம் எல்லாமே ஒரு 6 மாதம் முடிந்தது. எப்போ எது கடைசியாக திறந்தாங்கன்னா ஜிம் அண்ட் சினிமா தான். உங்களுக்கு தெரியும்ல, ஜிம்மையும் சினிமா தான் கடைசியாக ஓப்பன் பண்ணாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எங்கள் ஜிம்லேயே ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ நான் கணக்கு பண்ண வரைக்குமே சென்னையில் மட்டுமே 5 லட்சமோ 6 லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க. அப்போ தமிழ்நாடு மொத்தமாக எத்தனை தொழிலாளர்கள் இருப்பாங்க பாருங்க. அவங்க ஒரு மாதம் அவங்களோட வீட்டு வாடகை, பால், அவங்க மளிகை சாமான் எல்லாமே எதில் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அவங்க வாங்குற 20,000 ரூபாய் சம்பளம் தான். 20,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளம். ஜிம்மை மூட்டை அவங்களுக்கு எப்படி நான் சம்பளம் கொடுப்போம்? அது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. பட் இப்போ திருப்பி நாங்கள் வந்திருக்கோம், கம்பேக் பண்ணுறோம். ஏன்னா இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி வளர்ந்தால் தான் USFDA தெரியும் உங்களுக்கு. USFDA ஒரு ரிசர்ச் பண்ணி அனௌன்ஸ் பண்ணாங்க. அது நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணேன். தட் 95% of people who are healthy will have the best immunity. நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க, டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஜிங்க் சாப்பிட்றாங்க, விட்டமின் சி சாப்பிட்றாங்க, ஹெல்த்தியான பொருள் சாப்பிட்றாங்க, ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அதை முன்னாடியே பண்ணிட்டு அதெல்லாம் தடுத்துருக்கலாம். ஸோ பட் அதுக்கு இப்போ கொரோனா வந்து ஜிம்மை மூடுறாங்க. ஸோ பட் இட்ஸ் ஓகே, நடந்துச்சு. பட் இதுக்கப்புறமா எல்லாருமே ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா வந்தாங்கன்னா மேபி இந்த கொரோனாவில் எத்தனை வந்தாலும் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும், நம்மளால வெற்றியாக வர முடியும் தான் என்னோட ஒரு ஆசை. ஸோ கொரோனா ரொம்ப பாதிச்சு, மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி. வீட்டிலே தான் இருந்தேன், நான் வீட்டில் இருந்ததே கிடையாது. நான் ஒரு 10 வருஷமாக வேலை செய்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், நான் வேலையை ஆரம்பிச்சது வந்து ஹவுஸ் கீப்பர் தான் ஆரம்பித்தேன். ரீஆர் மெட்டீரியல் ஹோட்டலில் ஒரு ரெஸ்ட் ரூம் கழுவுறது, லைக் துணி மடிச்சு வைக்கிறது, அப்படின்னா ரீஆர் மெட்டீரியல். அப்புறம் ஜிம் சூப்பர்வைசர் ஆனால் அப்புறம் இப்போ வந்தேன். ஸோ எனக்கு கஷ்டம் தெரியும், ஒரு தொழிலாளிகள் கஷ்டப்படுவாங்க. ஸோ அது இனிமேல் நடக்கக்கூடாது. ஸோ யாரும் அந்த மாதிரி கஷ்டத்தை போகக்கூடாது. ஸோ ஐ ஹோப் கொரோனா டசன்ட் அஃபெக்ட் எனி மோர் பீப்புள் ஃப்ரம் த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி ஆர் ஃபார் எனி ஒன். யாரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது ஒரு ஆசை. கேட்டிங்களா ஃபிசிக்கலாக மென்டலாக டஃப் இருக்குன்னு? அந்த ஃபிசிக்கல் டஃப்னஸ் தான் நான் சொல்ல வந்தேன். இட்ஸ் இன்ஜுரி. பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த கான்டெஸ்ட் வந்து நான் அக்டோபரில் நடந்ததா, அக்டோபர் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி மேல தான் நான் டயக்னைஸ் பண்ணேன். லைக் ஐ ஹேட் அ ஸ்மால் வைரஸ் பாக்டீரியா மாதிரி ஃபார்ம் ஆச்சு என்னோட பேக் போனில். ஒரு SI ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க, சாக்ரோலிசிஸ் ஜாயிண்ட். அதை வந்து ஆப்ரேட் பண்ணி செக் பண்ணணும். நம்ம ஒரு ஹோல் மாதிரி ஒன்று உள்ளே போட்டு அதை செக் பண்ணி என்ன வைரஸ்னு பார்த்து அதுக்கு நான் ஒரு மெடிசன் ஸ்டெராய்டு மாதிரி எடுக்கணும். அதை நான் அனௌன்ஸ் பண்ணல. அந்த ஸ்டெராய்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷனே பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் எனக்கு காஸ்ட் ஆகும். ஒரு மாதம் 2 இன்ஜெக்ஷன் போடணும். ஸோ ஏப்ரல் ஆரம்பித்தேன். ஏப்ரல் மே எண்டு வரைக்கும் நான் போட்டேன் 2 மாதம். அந்த ஆப்ரேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் டாக்டர் சொன்ன முடிய வருஷம்னா அடுத்த வருஷம் நீங்கள் ஒர்க் அவுட் மேபி லைட்டாக ஆரம்பிங்க, வாக்கிங்லேருந்து ஆரம்பிங்க அப்படின்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ லாஸ்ட் மை பிரதர். ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு வாரத்திலேயே வந்து ஐ லாஸ்ட் மை பிரதர் ஹூஸ் மை கோச், மை மென்டார். நீங்கள் கேட்ட மென்டல் டஃப்னஸ்ன்னு கேட்டிங்களே, அதுதான் மென்டல் டஃப்னஸ். ஸோ அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் ஸ்போர்ட் எனக்கு கொண்டு வந்தார். அவர் பேர் செந்தில்குமரன் செல்வராஜன். நான் என்னோட இன்டர்வியூஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ ரீசெண்டாக வந்து எல்லா இன்டர்வியூ எல்லா பேப்பர் கட்டிங்லையும் நான் சொன்ன ஒரே பேர் செந்தில்குமரன் செல்வராஜன். ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம், அந்த குருக்கு அப்புறம் தான் எல்லாருமே வருவாங்க. ஸோ அவர் தான் எனக்கு இந்த ஸ்போர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணார். பாடி பில்டிங்னா என்னென்னா, சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்தா வளர்ந்தேன். அவர் கூடவே தான் இருந்தேன். 15 வருஷமாக அவர் என் ஃப்ரெண்டு. அவருக்கு என்ன என்னோட 4 வயசு அதிகம். பட் வளர்ந்தது எல்லாமே நான் அவர் கூட தான் வளர்ந்தேன். அவரை பார்த்து தான் இந்த ஸ்போர்ட்டுக்குள்ளேயே வரணும்னு ஆசை இருந்தது. ஏன்னா யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் சம்மன் டு ஐடலைஸ் அண்ட் கம் இன் டு சம்திங், ரைட்? ஸோ ஐ ஐடலைஸ்ட் ஹிம். ஐ வாட்ச்ட் ஹிம் வெரி க்ளோஸ்லி. ரொம்ப கூட இருந்து பார்த்தேன் அவரோட டிசிப்ளின், அவரோட வே ஆஃப் ஸ்டைல். ஏன்னா ஐம் நாட் சேயிங் ஐம் பர்ஃபெக்ட். ஐம் கம்ப்ளீட்லி 100% இம்பர்ஃபெக்ட். டு பி ஆனஸ்ட், நேர்மையாக சொல்லணும்னா நான் ரொம்ப 100% இம்பர்ஃபெக்டான பையன். ஒபீஸான பையன். சின்ன வயசில் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடுவேன், வெளியில் போக மூவ் பொறுப்பாக இல்லை. பட் எப்போ நான் அந்த அயனை தொட்டணும், இந்த ஜம்பிள்ஸை தொட்டணும், எப்போ ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சணும், வேறு வேலைக்கு சாப்பிட ஆரம்பித்தேன், டைமுக்கு தூங்க ஆரம்பித்தேன், கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லை, உடம்பு குறைச்சிது, மனசில் ஸ்ட்ராங் ஆனேன். ஸோ அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இந்த காம்படிஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இன்ஜுரி, என்னால் திருப்பி ஒர்க் அவுட் பண்ண முடியாது. பட் அவர் இறந்தது வந்து நான் என் கனவு கூட நான் நினைக்கிறேன் இஸ் நாட் டெட். என்னோட ஃபோன் வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா அவர் இறந்த அன்றைக்கி நான் வச்ச வால்பேப்பர் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அது எப்பயுமே அதுதான் இருக்கும். என் ஃபோனாக இருக்கட்டும் சரி, என் ஜிம்மில் மாதிரி என்ட்ரன்ஸாக இருக்கட்டும் சரி, என் வீட்டில் இருக்கட்டும் சரி, எங்கேயுமே அவர் மட்டும் தான் இருப்பார். அவர் இறந்ததுக்கப்புறம் லைக் ஒரு 3-4 நாள் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்த வாரம் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, லைக் 12th வேர்ல்டு பாடி பில்டிங் சாம்பியன்ஷிப்ஸ். எனக்கு தெரியும் எங்கள் அண்ணா அதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாரு. இதை நான் நிறைய மீடியா சொல்ல, மை பிரதர் வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் காம்படிஷன் டு ஃப்ரீக்கிங் வின் இன் திஸ் காம்படிஷன். ஏன்னா அவர் 2 வாட்டி மிஸ்டர் வேர்ல்டு பண்ணார். ஒரு வாட்டி ஜெயிச்சார், மிஸ்டர் வேர்ல்டு சில்வர் அடிச்சார், ஒரு வாட்டி மிஸ்டர் ஏஷியா வாங்கியிருக்காரு.
இந்த வாட்டி எங்கள் அண்ணனுக்கு கோல்டு அடிக்கணும்னு ஆசை, மிஸ்டர் வேர்ல்ட் போகணும்னு ஆசை. அதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தார். நடுவில் ஒரு நாள் வந்து சீட் மீல் சாப்பிட்டாரு. அப்போ ஃபுட் ஸ்ட்ரோக் ஆகி தான் இறந்தார். நிறைய பேர் ஹார்ட்டாக இல்லை ஃபுட் ஷோக்குன்னா நிறைய பேர் தெரியாது. சாப்பிடும்போது அடைச்சிக்கிச்சுன்னா அவங்க முதுகு பிடிச்சி குடிக்கணும், அது தெரியாமல் அவங்க தண்ணி குடிக்கிறாங்க, தண்ணி குடிக்கவே அது பிளாக் ஆகி அவர் இறந்துட்டாரு. அந்த 1 வீக் கழிச்சு நியூஸ் வந்ததுக்கப்புறம் நான் அப்போ ரெடியே ஆகலை, எனக்கு காம்படிஷன் பண்ணுற ஐடியாவும் இல்லை. வெறும் 2 மாதம் மே 10 அண்ணா போனேன். ஸோ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3 மாதம் தான் இருந்தது. ஏன்னா என்னால் மே ஃபுல்லாக மெடிசன் எடுக்க ஆரம்பிக்க முடியல. ஜூனில் தான் ஆரம்பிக்க சொன்னாங்க. ஸோ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 3.5 months hardly I had in my hand. So I decided only one thing, that this will be a complete dedication only for my brother who is watching me from heaven. அவருக்காக மட்டும்தான் இந்த காம்படிஷன் நான் பண்ணேன். இந்தியா கூடி ஆப்வியஸ்லி ஒருத்தருக்கும் ஆசை தான் மேலே தூக்கி பிடிக்கணும், அந்த ஜனநாயகமான பாடணும், கீழே வரணும். என் இந்தியா கொடியில் பார்த்தீங்கன்னா கரை இருக்கும், ஆனால் அந்த கரை வந்து கரை கிடையாது, அது எல்லாமே நாங்கள் சிந்துற ரத்தம். நிறைய பேர் கேட்டாங்க யார் கொடியை உங்கள் கொடியை பிடிக்கிறீங்க, ஏன் பேடி கரையாருக்கு பிடிக்கிறீங்க? அது கரை கிடையாது, எங்களோட டேன், நாங்கள் கலர் உடம்புல போட்ட டேன், அதுதான் என்னோட பெருமையை. அது இந்தியன் கொடியில் எப்படி சண்டை போட்டாங்கன்னா ஒரு வார் பேர் நம்ம கொடியை தோணுனா ரத்தம் இருந்தாங்க கொடி தூக்கி போடுன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? தட் இஸ் மை வார் பெயிண்ட், என்னோட வாரோட பெயிண்ட் அது. ஸோ ஐ வில் ஆல்வேஸ் ஹேவ் இட் அஸ் ரிமெம்பரன்ஸ். அண்ட் இந்த ஈவெண்ட் பண்ணது மெயின் காரணம் எங்கள் அண்ணன். செகண்ட் காரணம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கொடி திருப்பி நான் பிடிக்கணும். ஸோ 2.5 மாதத்தில் பண்ணேன். ஐ ஹோப் ஐ மேட் இம் ப்ரவுட், இஸ் வாட்சிங் மீ ஃப்ரம் ஹெவன். ஸோ இதனால் சொல்கிறது என்னென்னா, யாரையும் எப்பயும் ஈஸியாக பேசிடாதீங்க. லைக் முதல்ல குருவை மதிங்க, அது மதிச்சா தான் நம்மளால வாய வரவே முடியும். Can you tell us about the championship? எத்தனை countries participate பண்ணாங்க? How many participants were there? There were a lot of countries participated. கவுண்ட் பண்ண முடியல, எக்கச்சக்கமான countries participate பண்ணாங்க. ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் இதுதானே ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடக்குது. ஏன்னா ஒரு வாட்டி நடக்கவே இல்லை. 2020 gone. 2021 என்ன ஆச்சு, எல்லா கண்ட்ரியுமே வந்தாங்க. லிட்ரலி எவ்ரி கண்ட்ரி இஸ் ஓப்பன். உங்களுக்கே தெரியும், போன வருஷம் நடத்தினா கூட சில கண்ட்ரிஸ் ஓப்பன், சில கண்ட்ரிஸ் ஓப்பன் இல்லை. பட் இந்த வாட்டி எல்லா கண்ட்ரியுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நான் அதெல்லாம் சொன்னேன், 2017 இவ்வளோ டஃபாக இல்லை, 2018 டஃபாக இல்லை, 2021 ரொம்ப டஃபாக இருந்தது. நான் போய் பார்க்குறேன், அத்லெட்ஸ் பார்க்குறேன், என்னோட கேட்டகரியிலே மொத்தம் 20 பேர் இருந்தாங்க. அதில் 10 பேர் தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. பட் மிச்சம் 10 பேர் டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. ஏன்னா வெயிட் கேட்டகரி. நிறைய பேர் கேட்டாங்க, உங்களுக்கு வெயிட் கேட்டகரி இருக்காங்க. என்னதான் எங்களுக்கு ஹை கேட்டகரி இருந்தாலும் நான் அந்த வெயிட் பாரில் உள்ளே வரணும். 81 kgs கூட ஒரு நாள் கரெக்டாக நான் 79.8 என் வெயிட்டை கொடுத்தேன். அது நிறைய பேர் அந்த வெயிட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்களை கம்பேர் பண்ண முடியல. என்னன்னா என் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% நின்றுப்பாங்க. ஸோ நிறைய கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது, இது வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ண எந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லையும் இந்தியா வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் வாங்குது. ஸோ இது ரொம்ப எங்கள் அண்ணனுக்கு அதான் ஆசை. எதனா ஒரு காம்படிஷன் நான் பண்ணணும், அதில் நான் மெடல் அடிக்கணும். இந்தியா வேர்ல்ட் ஓவரால் சாம்பியன். முத்திரின் ஓவரால் சாம்பியனா மெடல் கவுண்ட், ஹவு மெனி மெடல்ஸ் ஈச் கண்ட்ரி ஹஸ் won ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா காட் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் மெடல்ஸ். அண்ட் திஸ் இஸ் அ டபுள் விக்டரி ஃபார் மீ. ஐ வான் இந்தியா won the world championships, இந்தியா won the overall championships. அண்ட் அப்புறம் ஈரான், அப்புறம் உஸ்பெகிஸ்தான் வாங்கினாங்க. ஸோ that is what I'm very happy that this is the first event and I did my best and I got it done and made my brother proud, I made my friends proud, I made my parents proud, I made my family proud. Would you like to add something about the association? Exactly, ஏன்னா அசோசியேஷன் சப்போர்ட் இல்லாமல் இது நடந்துருக்காது. நான் எங்களோட அசோசியேஷன் ரெகனைஸ் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா IBF, இந்தியன் பாடி பில்டர்ஸ் ஃபெடரேஷன். பட் நான் கம்ப்ளீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டாபா, தமிழ்நாடு அமைச்சர் பாடி பில்டிங் அசோசியேஷன். தமிழ்நாடு வந்து மொத்தம் 13 அத்லெட்ஸ் போனாங்க. 13 அத்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 7 மெடல் வந்திருக்கு. என்ன சேர்த்து 7 மெடல் வந்திருக்காமா. ஜூனியர் கேட்டகரியில் ஒரு கோல்டு, ஜூனியர் கேட்டகரியில் இன்னொரு ப்ரான்ஸு, அப்புறம் 55 kg 60 kg கேட்டகரியில் ஒரு ப்ரான்ஸ், அப்புறம் வந்து 75ல் ஒரு ப்ரான்ஸ், 85ல் ஒரு ப்ரான்ஸ், மென்ஸ் ஃபிசிக்கில் நான் மட்டும் ப்ரான்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 7 மெடல் வந்திருக்கு. அப்புறம் 80 kgயில் 4th பிளேஸ் ஒருத்தர் வந்திருக்காரு. அப்புறம் மாஸ்டர்ஸில் ஒருத்தர் வந்து சில்வர் பண்ணியிருக்காரு, சில்வர் ப்ரான்ஸ் கேட்டகரியில். அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 5th பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு 7-8 மெடல்ஸ் வந்துருக்கு தமிழ்நாடுக்கு. ஐ திங்க் தமிழ்நாடு ஹஸ் காட் மோர் மெடல்ஸ். கன்ஃபார்மாக தெரியல, பட் ஐம் ஸோ ஹாப்பி தட் தமிழ்நாடு பிளேஸ் போனது எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் மென்ஸ் ஃபிசிக்கலும் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் சில்வர் மெடல் வாங்கியிருக்கேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ஹாப்பி. இட்ஸ் 3P. லைக் எனக்கு ரொம்ப ஆசை. நிறைய பேர் என்கிட்ட கேட்டே இருப்பாங்க, 2 times சொல்லிங்களா, அசிங்கமா 3 times சொல்லுங்க. ஸோ நீங்கள் 4th time கம்ப்ளீட் பண்ணுவீங்களா? 4th time கம்ப்ளீட் அந்த ஆணுங்கிற தான் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு 4th time இது கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதோட ஐ வாண்ட் அதர்ஸ் டு ஸ்டார்ட் கவுண்டிங். ஏன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம ஜெயிச்சுனே இருந்தோம்னா மற்றவங்களுக்கு வழி விடணும்ல. ஐ நீட் டு லெட் பீப்புள் டு கம் அவுட் அண்ட் பெர்ஃபார்ம் தேர் பெஸ்ட்ல. ஸோ ஐ வில் பி கம்பீட்டிங். ஐ எம் நாட் சேயிங் திஸ் இஸ் மை லாஸ்ட் ஈவெண்ட். ஐ வில் பி கம்பீட்டிங், பட் ஐ டோன்ட் நோ வென். ஏன்னா ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் மை அத்லெட்ஸ். என்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பசங்க வந்து நானும் மிஸ்டர் வேர்ல்டு சொல்லணும்ல. எனக்கு என்ன பெருமைனா நானே மிஸ்டர் வேர்ல்டு 2 times 3 times 4 times சொல்றதோட இன்னொருத்தர் வந்து மிஸ்டர் வேர்ல்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணிருக்கேன்னா ஐ வில் பி டபுள் தி டைம் ஹாப்பி தென் மீ வில்.
பட் 3 வாட்டி நீங்கள் இன்டர்நேஷ்னல் அரீனா போயிருக்கீங்க கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு 3 வாட்டி நீங்கள் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க. what do you think about this achievement and what do you think is the future? I never lost. That is my. I set a record that I never. When I step onto the stage, people. ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. When I'm down the stage, people will say that நீ ஜெயிப்பியானே தெரியல அப்படின்னுவாங்க. But once I go onto the stage, I start dancing on the stage. You know, I always think my color is my war paint. Once I put my color, I'll go into a different mode. So I'm so happy that I won it thrice. And international stage, இது வரைக்கும் நான் தோல்வி அடைஞ்சதில்லை. அது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும்னு பார்க்குறேன். ஸோ இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் ஐ ட்ரை டு கம்பீட் அண்ட் மோர் தென் மீ கம்பீட்டிங் ஐ வாண்ட் மை fellow athletes from Tamil Nadu to start competing, the young guys, the next generation. I want the next generation to start competing, next generation to start winning medals. I will do my best to support them both mentally as well as physically. You know, mental strength is the most important strength that they need to have more than the physical strength. You know, bullying. I was bullied in my school days that I was obese. So I want to stop bullying. I want to start encouraging parents to support bodybuilding. I want to start encouraging guys to take up this as a serious sport. And this is what will bring you discipline. This is what will bring you crowd like this. So this is what brings so much of love towards you. This is what brings everything to you. So I'm not saying the other sports are less, but I'm saying this sport is the most toughest sport in the world and most disciplined sport in the world. The other sport you play for 2 hours, 3 hours, and then you go live a normal life. But my sport, trust me, morning I wake up by 5:30, night 10:30 I sleep. I have to count my what are the proteins I'm eating. I have to count my carbohydrates. I have to count my fibers. I have to count my fats. I will be having a calculator. You know, friends and family தெரியும். I will be having a calculator. Okay. Okay. முன்னாடி இன்னும் 100 calorie இருக்கு. நான் என்ன சாப்பிடணும்? You can't do that in any other sport. Only in this sport. So this is the most toughest sport. I want parents to start encouraging people to take this as a sport, and a lot of girls are coming in the sport. I'm so happy that females, and I want to support all the females who's coming in the sport. ஏன்னா நிறைய பேர் ஃபீமேல்லாம் என்ன பேட்மிண்டன் டென்னிஸ் தான் பண்ணுமான்னு. They can't be strong as men or what. Women are the strongest creature in this world. I want to start doing that first of all. You know, I see there are a lot of women bodybuilders in Tamil Nadu, a lot of women athletes, a lot of women strength lifters, a lot of women trainers, a lot of women crossfitters. I want to make that count 10 times. That is why in my gym, my manager is a female. I have 2 female trainers. I want more females to work in my company. So I want more females to take over the control. I want more females to guide the way. I want more females to be in the front and lead the way. So that is also in my timeline. That is also in my book. So which I want to do. So I want to tell in this media that if a female in your home, if your girl child says that I want to take up bodybuilding, I want to take kabaddi, I want to take tennis, I want to take sport, I want to take fitness now, let them do it. Money is not the thing that you should look for. Happiness is what they should look for. ஏன்னா என் பொண்ணு ஐடியில் போனால் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பா, இதுவே வேறு எதனா கம்பெனியில் போனால் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பா, இல்லை வெளிநாடு போனால் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பா. அப்படி கிடையாது. எது ரியல் ஹாப்பினஸ்ன்னு பாருங்கள். If she plays the sport, if she's happy, let her play the sport. Ask her to go enjoy the sport. If she says that I do this, I'll be happy, let her go. Let her go pursue whatever she wants. So my parents are so, I'm so lucky to have parents. They say like, என்னென்ன பண்ணிக்க போ அப்படின்னு. ஸோ அதே மாதிரி I want every parent to say, என்னென்ன பண்ணிக்க நான் போனால் கெட்டு போக சொல்ல. என்னென்னா ஸ்போர்ட்டில் whatever they want, let the parents support them. They're thinking marriage and making money is the only thing for females. Not like that. Females are the biggest achievers. Take up any sport. Females are leading the way. So I want females to lead the way in the sport of bodybuilding as well as fitness. So I want to say in front of the media, please make this as a headline also. Let the females take the control. Let them lead the way. So they are the homemakers. Let them be the India makers also. எங்கள் அண்ணனோட பேர் வருமானு கேட்டால் எங்கள் அண்ணனோட பேர் என் இதே தான் இருக்குமே தவிர எந்த போஸ்ட்டும் நான் போட விரும்பல. ஏன்னா ஒருத்தர் பேரை வச்சு நம்ம பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி என்னோட பேர் வச்சு நான் எதுவுமே ஆரம்பிக்கல. என் ஜிம் என் பேர் இல்லை. என் ஜிம் பேர் டோனிஸ் ஃபிட்னஸ் சென்டர் தான் இருக்குது. என்னோட வெல்னஸ் பேர் டோனிஸ் வெல்னஸ் தான் இருக்குது. எங்கேயுமே நான் மணின்னு போட்டுக்க மாட்டேன், நான் இதுன்னு போட்டுக்க மாட்டேன். என்னோட பிராண்ட் நேம் தான். அதே மாதிரி அதுக்கு நான் ஒரு அழகான பேர் வச்சுருக்கேன். அந்த பேரை நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். அந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். அதை அனௌன்ஸ் பண்ணுவேன். எங்கள் அண்ணா எப்பவுமே he is always next to me, he is always watching me. So அவரோட பேரை போட்டு தான் நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்காக தான் நான் எல்லாமே பண்ணுறேன். ஸோ அது ஒன்று, அது ஆல்வேஸ் சேர். அண்ட் எப்பவுமே அந்த பேரை போட்டால் சேர்ந்து எனக்கு பேச அவர் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இட் பி ஆல்வேஸ் இன்சைட் மை ஹார்ட், பட் நேம் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அண்ட் நான் அடுத்த ஒரு பாடி பில்டர் சொல்கிறது என்னன்னா, don't ever give up. It took me a long time because I started competing when I was 17. Now I'm almost going to be 30. I won my 12 championships. But இப்போ ஜென்ரேஷன் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து 2வது வருஷமே நான் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும், 3வது வருஷமே நான் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட் டேக்ஸ் டைம், இட் டேக்ஸ் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க், இட் டேக்ஸ் டெடிகேஷன். ஏன்னா
the muscle has to have the hardness and quality. And the hardness எப்போ வரும்னா மரம் உடனே வந்துடாது. It take so many years to grow, right? Your muscle hardness you will get only after years and years of training. So please be patient. Listen to your parents, listen to your coaches. நான் ஒரே டிப் சொல்லணும்னா அவசரம் மட்டும் படாதீங்க. Don't. This is not a sprint. It is a marathon. Bodybuilding sport is not a sprint. சீக்கிரமா ஓடி 100 meters கிடையாது. ரொம்ப தூரம் ஓடும். So take your time, go slow, enjoy your journey and enjoy the process. Respect your teachers, respect your parents, and you'll go wherever you want. So I want to say, and this tonus wellness and tonus fitness, mark my words. இப்போதைக்கு 5 ஒரு 6 athletes நான் சப்போர்ட் பண்றோம். But tonus wellness, the next 1 year I'm going to spend for my company to make sure it is bringing tonus wellness is going to bring up. எழுதி வச்சுக்கோங்க 50 to 100 athletes in the next 1 year. They are going to represent the world championships. I am going to do that from the company.